இன்றைய தினம் யோனா தீர்க்கதரிசியோட முதல் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை மட்டும்தான் பார்க்க போறோம். அதுல முதல்ல அவரோட தகப்பனார் பேர் பத்தி குறிக்கப்பட்டிருந்துச்சு. 2வது வசனம் 3வது வசனத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கர்த்தர் அவன் தீர்க்கதரிசியை அழைத்து நினிவே நகரம் இருக்கு, அது ரொம்ப பாவங்கள் செஞ்சிருச்சு, அது மேல எனக்கு கோபம் உக்கிரமா இருக்குது, அதை நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ஐயோ நான் அது மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு எதுக்காக அப்படி செய்யறாருன்றது நமக்கு இப்போ ஒண்ணு தெரியாது, பின்னாடிதான் சொல்லப்படுது. அதனால கிளம்பி தர்ஷீஸ்க்கு போற ஒரு கப்பல்ல ஏறி அடித்தட்டுல போய் படுத்து எழுந்து நித்திரை அடைஞ்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் கர்த்தருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவரு நினிவேல போய் இது தீர்க்க தரிசனம் சொல்லுன்னா நீ கிளம்பி தர்ஷீஸ்க்கு போனா என்ன ஆகுறது அப்படின்ட்டு கப்பல்ல பெரிய காற்று அடிக்குது. காற்று பெரும் காற்று அடிக்கவும் அவங்க கப்பல்ல பொதுவா கப்பல் போறவங்க பெருசா புயல் காற்று அந்த மாதிரிலாம் வரும்போது தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்து கடல்ல போட்டுட்டு மக்களை காப்பாத்துறது, லெஸ் வெயிட்டா ஒரு இடத்துல ஒதுங்குறதுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய இதை கீழே போட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல. ஆனா இவருக்கு எதுவுமே தெரியாது. யோனா தீர்க்கதரிசி அடித்தட்டுல கப்பல் அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்காரு. கப்பல் அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்காருன்னா ஏசப்பா ஞாபகம் வருதா? அது புதிய ஏற்பாடுல நம்ம பார்ப்போம். மீறி தொடர்ந்து கதையை நாளை சந்திப்போம். அப்பொழுது சொல்கிறேன். அல்லேலூயா.